அதிமுக கட்சியின் நிலை குறித்து பிரசன்ன ஜாதகம் என்று பார்க்கப்பட்டது. அதில் பிரசன்ன லக்னமாக வந்திருப்பது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திலே கேது இருக்கார். கேது என்பது குழப்பமான சூழ்நிலையை குறிக்கும். அதே போல் 7ஆம் இடம் என்பது தான் கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் எல்லாமே 7ஆம் இடம் தான் குறிக்கும். 7ஆம் இடத்து அதிபதியான சனி 8ல் இருக்கார். அந்த சனி 8ல் இருந்து 10ஆம் இடத்தை, பதவி ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ அதனால் பதவிக்கான குழப்பம் இப்போ அந்த கட்சியில் நிலவி கொண்டு இருக்கு. ஒரு அணியில் 30 பேர் இருக்காங்க, இன்னொரு அணியில் 17 பேர் இருக்காங்க. ஸோ இந்த நிலை பார்த்திங்கன்னா இப்போ வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த 30 என்ற எண்ணிக்கை கூடுவதற்கான அமைப்பு தான் இருக்கும். வைகாசியில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் கட்சிக்கு, இப்போது இருக்கக்கூடிய தலைமைக்கு. அந்த 30 என்ற எண், புது எண் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணிக்கை கூடுவதற்கான அமைப்பு இருக்குது. மே 26ஆம் தேதிக்கு மேலே அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் போகும். பழைய தலைமைக்கான சவால்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. அது பழைய தலைமை நீங்கி புது தலைமை வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. 30 என்ற எண்ணிக்கை அதிகமாகும். கட்சியான பிளவுபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. கட்சி இயல்பாக செயல்படும். பட் இந்த ஃபேக்ஷன் புதுசான அந்த தலைமை ஏற்கும். 30 என்ற எண்ணிக்கை அதிகமாகும். அதுவும் மே 26ஆம் தேதிக்கு மேலே அதிகமாகும். மே 15ஆம் தேதிக்கு மேலே இப்போது இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதுதான் பிரசன்ன ஜாதகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். இது நிலைமை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.